வாலி படத்துல நம்ம தலை சொல்லுவாங்க டொக் டொக், அது மாதிரி ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, பெரம்பூர் நில்லு, இல்ல இங்க நில்லு. திருச்சி பெரம்பூர்ல 51 வயசு வேட்புமனு தாக்கல்ல, இங்க 52 வயசு. ஏப்பா ஒரு நாள்ல உனக்கு 1 வயசா கூடிச்சாப்பா? ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா திருத்தமா பண்ண முடியாத நீ நாட்டை திருத்திருவன்னு சொல்லுது. வேடிக்கையே இல்லையா? பக்கா மாசு, முட்டை கோசு, பொடி மாசு. ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா பண்ண முடியல பிரதர். ப்ரோ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வேட்புமனு தாக்கல்ல, பெரம்பூர் வேட்புமனு தாக்கல்ல வழக்கே இல்ல. திருச்சி கிழக்குல வழக்கு இருக்கு. ஏன்னா வரும்போதே 3 கொலையை பண்ணிட்டு வந்தியா? இல்ல திருச்சி கிழக்குல இருக்கிற பாலக்கரை நம்ம மார்க்கெட் போலீஸ் 3 வழக்க போட்டு விட்டுருச்சா? எனக்கு ஒன்றும் புரியலையே. பெரம்பூர்ல 1ஆம் தேதி அபிடவிட்டுங்க, 30ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இல்ல. 2ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இருக்கு. 2 நாள்ல என்ன நடந்துச்சு? என்ன அக்யூஸ் பண்ண? போக்சோ கேஸ் அது வாங்கிட்டியா? நீ அந்த மாதிரி ஆளுதானப்பா? இல்ல கஞ்சா கிஞ்சா கடத்தி வித்திட்டியா? இல்ல மெத்துக்கித்து போட்டு வித்தியா? என்ன பண்ண? வழக்கு 3 வழக்கு காட்டிருக்காப்ல. அந்த வழக்கு அங்க காட்டலனே பெரம்பூர் வேட்புமனு தாக்கல். அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்காருல, ஆர்ஓ, அவரு அப்படி துப்பிட்டாரு. திருப்பி வா, திருப்பி போறாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கும் திரும்பி போறதுக்கும் சரியா இருக்கும் நேரம். ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 2 பத்திரிகையாளர் சந்திப்பு, சோர்வே இல்லாமல் மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய ஒட்டப்பிடார தொகுதியின் புதுக்கோட்டை வாழ் உறவுகளுக்கும், ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை எழுச்சியுடனும் புரட்சியுடனும் நடத்தி கொண்டிருக்கும் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் அரசியல் மேடை என்பது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஒரு அரசியல் அறிவியல் வகுப்பறை. அதை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு வருவோம் என்று கூடியிருக்கிற பொதுமக்களுக்கும், எமக்கு பாதுகாப்பு பணியை அளித்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி பெருமக்களுக்கும், இந்த புதுக்கோட்டையிலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒன்று விடாமல் உளவு பார்த்து உளவு எடுத்துக் கொடுக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி பெருமக்களுக்கு, உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்ற உன்னத முழக்கத்துடன், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற அரசியல் முழக்கத்துடன், உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற கொள்கை முழக்கத்துடனும், 234 சட்டமன்ற தொகுதியிலும் தனித்து யாருடனும் கூட்டணி வைக்காமல், எவரிடத்திலும் இந்த தமிழ் சமுதாயத்தை அடமானம் வைக்காமல், 117 இடங்களில் பெண்களும் 117 இடங்களில் ஆண்களையும் நிறுத்தி, தமிழ்நாடு எங்கும் இந்த நொடி வரை ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தங்கள் வேட்பாளருக்காக, மண்ணின் விடுதலைக்காக பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும்? எதற்கு? சாதி குறியீட்டுக்குள்ள எங்களை அட்டச்சிராத. இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத எம்ஜிஆர் சிலை திறந்த வெளியில இருக்கு. இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாமல் கருணாநிதி இன துரோகி சிலை தெருவோரத்தில் முச்சந்தில் அப்படியே வெட்ட வெளியில ஓப்பனா இருக்கு. எம்ஜிஆர் சிலை இருக்கு, கருணாநிதி சிலை இருக்கு, அண்ணா சிலை இருக்கு, பெரியார் சிலை இருக்கு. இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத சிலை எல்லாம் கூண்டுக்குள்ள இல்லடா, கூண்டுக்குள்ள இல்ல. ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த ஓட்டை வாங்கி கொண்டு வாக்களிப்பவன் தேச துரோகி என்று முழங்கிய எங்கள் தெய்வ திருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவர், அவரோட மண்ணிலாது, அவரோட மண்ணு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த திருட்டு திராவிடத்தின் அப்புறப்பட்டு வந்து நிக்கணும், இனத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல வந்து நிக்கணும். ஒருத்தர் ரெண்டு இல்ல, பல பேர் இந்த மண்ணுக்காக தியாகம் பண்ணியிருக்கான், பல பேர் வாழ்ந்திருக்கிறான். தமிழர்கள் கூறுபட்டு பிளவுபட்டு கிடக்கிறான். திராவிடனுக்கு அதுதான் சரியா இருக்கு. அவனுக்கு தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் எம்எல்ஏ எத்தனை பேர் தெரியுமா? உனக்கு 1.5 கோடி பேர் கர்நாடகாவில். நீ சொல்கிற ஒரு சாதி பெருமையாளர்கள், ஆண்ட சாதி, நாங்கள் அந்த சாதி இந்த சாதி இருக்குல்ல, அதில் 1.5 கோடி பேர் இருக்கான். ஒரு எம்எல்ஏ கிடையாதுப்பா கர்நாடகாவில். 75 லட்சம் பேர் கேரளாவில் இருக்கான், ஒரு எம்எல்ஏ இல்லைப்பா. 1,25,00,000 பேர் ஆந்திராவில் இருக்கான், ஒரு எம்எல்ஏ இல்லைப்பா. 80 லட்சம் பேர் இருக்கிற இங்கே 34 எம்எல்ஏ, 17 பாராளுமன்ற உறுப்பினர், 9 அமைச்சர்.
யார் சாதிய தலைவர் என்றால் ஒரு நாள் இந்த சாதிய தலைவர் மணல் கொள்ளை தடுத்த வரலாறு உண்டா? கனிம வள கொள்ளை, காட்டு வள கொள்ளை, தினந்தோறும் 2000-3000 டிப்பர்ல கல்குவாரி அங்கே உள்ள வளங்கள் அள்ளி போகுது. இது என் மண், என் சாதிக்கார மண், என் மண்ணை தொடுவது என் பெண்ணை தொடுவது ஒன்றுதாண்டா என்றாவது ஒரு நாள் அந்த கல்குவாரி முதலாளிகளை இந்த சாதிய தலைவர் பெருமக்கள் வெட்டிய வரலாறு உண்டாடா? இல்ல. எதுக்குடா நாம பின்னாடிலாம் போனோம்? எதுக்கு போனோம் பின்னாடிலாம்? அணுக்கழிவு இருக்கு. அந்த அணுக்கழிவு எங்க புதப்ப? எங்க புதப்ப? 13 மாநிலத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு திட்டம் கூடங்குளத்தில் இருக்குன்னு நினைக்காத, புதுக்கோட்டை மையத்தில் இருக்குன்னு நினைச்சுக்க. அதோட பவர் அவ்வளவு -2000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை பிறக்கும். கண்ணு மூடி கண்ணு திறக்கத்தில் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பேராபத்து என்றால் பேசியது உண்டா? பெரிய குளம் தூர்வாறுதல், புதிய முத்தூர் குளம், ஆரை குளம், ஒவ்வொன்று 400 ஏக்கர் 500 ஏக்கர். இந்த பகுதி முழுக்க ஒவ்வொரு நிலத்தை மாத்தி குடிநீர் நன்னீர் பாசனத்துக்கான பகுதியா இருந்துச்சு என்றால் அதை தூர்வாரியது உண்டா? இல்லையே. 200க்கும் மேற்பட்ட சிறிய பெரிய குளங்கள் நீர்நிலைகள் இந்த பகுதி முழுக்க இருக்கு. இந்த அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆட்சியாளர்கள் தூர்வாரினாங்களா? மராமத்து பணி செய்தார்களா? இல்லையே. எதற்கு நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? என்ன நோக்கத்திற்காக வாக்களிக்க வேண்டும் சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா எடப்பாடி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா தற்குறி விஜய், பனை பக்கா மாச பனை ஒரு முட்டை கோஸ் அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் சீமான். எவன் வந்தால் ஆட்சி அதிகாரம் சரியா இருக்கும்? எவன் இந்த நிலத்தில் சமரசம் இல்லாமல் சண்டை போடுவான்? எவன் தமிழர் நலத்தை எவன் காலில் அடமானம் வைக்காமல் எவன் நிற்பான்? வரலாற்று பெருமை இந்த மண் ஒட்டப்படாராம். வெள்ளையனை எதிர்த்து பொருளாதார போர் கொடுத்தான்ல, வெள்ளையனை எதிர்த்து எக்கனாமிக்கல் வார். அவன் பொருளாதாரத்தில் முதுகெலும்பை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சு காலா லாவியா என்று 2 கப்பலை விட்டு வெள்ளையனோட பொருளாதார போர் கொடுத்தான்ல வாவு சிதம்பரம் பிள்ளை. எங்க பாட்டன் பிறந்த மண்ணு இது, வரலாற்று பெருமை மிக மண்ணு. ஏசி நீங்க தூத்துக்குடி சத்யால போய் பெரிய கடை தானே இல்ல வசந்தங்கோல போய் நீங்க 1.5 டன் ஏசி என் வீட்டுக்கு இல்ல 1 டன்னுங்க 45,000 ரூபாய் ஏசி. ஆனா தேர்தல் அறிக்கை போட்டிருக்காங்க. தேர்தல் அறிக்கை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் போன் வருது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு போனு. என்ன போன்னா, ஐயா ஸ்டாலினுடைய தேர்தல் வாக்குறுதியா. ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது அங்கிருந்து. அந்த அழைப்பு போனதுல ஒரு பாட்டு பாடினாங்க. இப்ப என்னன்னா ஒரு போனு. என்னன்னா அன்னப்பணத்துல உங்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, மைக்ரோவேவ் ஓவன், கரண்ட் அடுப்பு இப்படி எப்ப இருந்தாலும் புதுசாவும் இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருளை பிடிச்ச பிராண்ட்லயும் பிடிச்ச கலர்லயும் பிடிச்ச டிசைன்லயும் வாங்கிக்கலாம். என்ன திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்க நீங்க தயாரா? 8,000 ரூபாய் தருவாரு. அதுல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், ஃபேனு, அயன் பாக்ஸ், மைக்ரோவேவ் அவனு, ஏசி எல்லாம் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு சோத்துக்கு வழி இல்லாம விட்டுருங்க. அதோட ஃப்ரிட்ஜ் தருவீங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க காய்கறி யார் தருவா? கிரைண்டர் தருவீங்க. அரைக்க உளுந்த பருப்பு அரிசி யார் தருவா? ஐயா ஏசி தருவீங்க. மின்சாரம் கட்டுவதற்கு பணம் யார் தருவா? ஐயா நாங்க ஏசி தர, ஃப்ரிட்ஜ் தர, வாஷிங் மிஷின் தர வந்தவர் அல்ல. அவங்க வாஷிங் மிஷின் தந்தா, அவங்க ஃப்ரிட்ஜ் தந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பதற்கு இயற்கையான காய்கறிகளை குறைந்த விலையில கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. எங்கள் வாக்குறுதி என்பது ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஃப்ரிட்ஜே இல்லாம 10 நாள் வச்சாலும் காய்கறி கெட்டு போகாத அளவுக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்பட்ட காய்கறியை அரசே விவசாயம் செய்யும்.
அரசே தக்காளி பண்ண, அரசே கத்திரிக்காய் பண்ண, அரசே மாந்தோப்பு தென்னந்தோப்பு, அரசே உப்பளம் வைக்கும், அரசே மீன் பண்ண, அரசே இறால் பண்ண, அரசே நண்டு விற்கும். தனி முதலாளி திராட்சை தோட்டம் வைக்கலாம், ஒரு அரசு திராட்சை தோட்டம் வைக்க கூடாதா? பொருளாதாரம் எங்களுக்கு தெரியல. சீமான் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, சீமான் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, சீமான் படிச்சவங்க விவசாயம் பார்க்க சொல்றாரு. ஏண்டா டாஸ்மாக்ல சரக்க ஊத்தி கொடுக்குற அரசு வேலை பார்க்கலாம், விவசாயம் செய்கிறீங்க ஆத்தாலும் அப்பனும் அரசு வேலை பார்க்க கூடாதா?